இந்துவோ தன் பழக்க வழக்கங்கள் மட்டுமே சரியானவை, உலகத்திலேயே உயர்ந்தவை, அவற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொடியவர்கள் என்று நினைக்கிறார்கள். இது நாம் எல்லோருமே செய்யக்கூடிய சர்வசாதாரணமான தவறு. இது தீங்கு விளைவிப்பது. உலகத்தில் தர்ம சிந்தனை குறைவிற்கு இதுதான் பாதி காரணம். நான் இந்த நாட்டிற்கு வந்து சிக்காகோ பொருட்காட்சி சாலையை சுற்றி பார்த்தபடியே போய்கொண்டிருந்த போது பின்புறமிருந்து ஒருவன் என் தலைப்பாகையை பிடித்து இழுத்தான். நான் திரும்பி பார்த்தேன். அவன் நன்றாக உடை உடுத்தி நல்ல மனிதன் போலவே இருந்தான். அவனிடம் பேசத் தொடங்கினேன். எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்று கண்டபோது அவன் குறுகி போனான். மற்றொரு முறை அதே பொருட்காட்சி சாலையில் வேறொருவன் என்னை பிடித்து தள்ளினான். ஏன் இப்படி செய்கிறாய் என்று நான் கேட்டேன். நான் கேட்டவுடனேயே அவனும் வெட்கி போய் சற்று தடுமாற்றத்துடன், ஏன் நீ இப்படி விசித்திரமாக உடை உடுத்தி இருக்கிறாய் என்று மன்னிப்பு கேட்கும் துணியில் கேட்டான். இவர்களின் கனிவெல்லாம் சொந்த மொழி, சொந்த உடை என்ற எல்லைக்குள் நின்று விடுகின்றன. வல்லரசுகள் சாதாரண நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இத்தகைய எண்ணமே முக்கிய காரணம். இந்த எண்ணம் அவர்களிடம் மனிதாபிமானத்தையே வற்ற செய்து விடுகிறது. தன்னை போல் நான் ஏன் உடை உடுத்தவில்லை என்று கேட்டுவிட்டு என் உடை காரணமாக என்னை கேவலப்படுத்த முயன்றானே ஒருவன், அவன் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல தந்தையாக, நல்ல குடிமகனாக இருக்கலாம். ஆனால் மாறுபட்ட உடையில் ஒருவனை கண்டதும் அவனது இயல்பில் உள்ள கனிவு மறைந்து விடுகிறது. புதியவர்கள் எல்லா நாடுகளிலுமே ஏமாற்றப்படுகிறார்கள். ஏனென்றால் அங்கே தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்படித்தான் அவர்கள் தாங்கள் கண்ட நாடுகளை பற்றியெல்லாம் தவறான கருத்துக்களை தங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். மாலுமிகளும் படை வீரர்களும் வியாபாரிகளும் தங்கள் நாடுகளில் கனவில் கூட நடந்து கொள்ள முடியாத அசாதாரணமான விதங்களில் எல்லாம் வெளிநாடுகளில் நடந்து கொள்கிறார்கள். அதனால்தான் சீனர்கள் ஐரோப்பியர்களையும் அமெரிக்கர்களையும் அந்நிய பேய்கள் என்று கூறுகிறார்கள் போலும். ஆனால் அவர்களே மேலை நாடுகளின் இந்த நல்ல கனிவுமிக்க பக்கத்தை கண்டிருந்தால் இத்தகைய முடிவிற்கு வந்திருக்க மாட்டார்கள். இதனை நாம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்களின் கடமைகளை எப்போதும் அவர்களின் கண்கொண்டே பார்க்க வேண்டும். பிறருடைய பழக்க வழக்கங்களை ஒருபோதும் நமது சொந்த அளவுகோலால் மதிப்பிடக்கூடாது. நான் உலகின் அளவுகோலாக இருக்க முடியாது. நான் தான் உலகை அனுசரித்து போக வேண்டுமே தவிர உலகம் என்னை அனுசரித்து போகாது. இவ்வாறு சுற்று சூழ்நிலை நமது கடமைகளின் இயல்பை மாற்றுவதை காண்கிறோம். எனவே குறிப்பிட்ட வேளைகளில் நமக்கென்று அமைந்த கடமைகளை அந்தந்த வேளைகளில் செய்வதே இந்த உலகில் நாம் செய்யத்தக்கவற்றுள் மிக சிறந்தது. பிறவியால் நமக்கு அமைந்த கடமைகளை செய்வோம். அதை முடித்த பின் நமது வாழ்வு மற்றும் சமுதாயத்தில் நமது நிலைகளின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற கடமைகளை செய்வோம். மனித இயல்பில் பெரிய அபாயம் ஒன்று உள்ளது. அவன் ஒருபோதும் சுய ஆராய்ச்சி செய்வது கிடையாது. சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆள தகுந்த அரசனாகவே அவன் தன்னை கருதி கொள்கிறான். அத்தகையவனாகவே அவன் இருந்தாலும் தனது நிலைக்கு உரிய கடமைகளை முதலில் செய்து முடித்து காட்ட வேண்டும். மேலான கடமைகள் அதன் பிறகு அவனுக்கு வந்து சேரும். உலகில் நாம் நேர்மையாக வேலை செய்ய தொடங்கினாலே போதும். இயற்கை நமக்கு தேவைப்படுகின்ற அடி உதைகளை கொடுத்து நமது நிலை எதுவென்பதை நாம் அறியுமாறு செய்துவிடும். தனக்கு தகுதியில்லாத இடத்தில் யாரும் நெடுங்காலம் சுகமாக இருக்க முடியாது. இயற்கையின் இத்தகைய வேலை முறைக்கு எதிராக முணுமுணுப்பதில் பயனில்லை. எனவே கீழான வேலையை செய்பவன் தாழ்ந்தவன் இல்லை. கடமைகளை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அவன் அவற்றை எந்த விதத்தில் எத்தகைய உணர்வுடன் செய்கிறான் என்பதை கொண்டே எல்லோரையும் மதிப்பிட வேண்டும். கடமை பற்றிய இந்த கருத்து கூட மாறுவதையும், எந்தவிதமான சுயநல நோக்கமும் இல்லாத போதுதான் மகத்தான செயல்களை செய்ய முடியும் என்பதையும் போக போக காணலாம். ஆனால் கடமை உணர்வுடன் செயல்புரிதல் மூலமே எந்த கடமை உணர்வும் இன்றி செயல்புரிகின்ற நிலை உண்டாகும்.
இந்த நிலையில் செயல் என்பது வழிபாடாக இல்லை, அதைவிட மேம்பட்டதாகிவிடும். அப்போதுதான் செயலுக்காக செயல் புரிய முடியும். நன்னெறி என்பதற்காக நாம் செய்தாலும் அன்புணர்வால் செய்தாலும் கடமை என்பதன் அடிப்படை தத்துவமும் மற்ற எல்லா யோகங்களை போன்றதே. நம்மில் ஜீவ பாவனையை குறைத்து அதன் மூலம் உண்மையான மேலான ஆன்மாவை பிரகாசிக்க செய்வதே. வாழ்க்கையின் கீழ்நிலைகளில் மனிதனின் ஆற்றல் விரயமாவதை தடுத்து அதன் மூலம் ஆன்மா தன்னைத்தானே உயர்நிலைகளில் வெளிப்பட செய்வதே அதன் நோக்கம். தொடர்ந்து கீழான ஆசைகளை மறுப்பதாலேயே இதனை நாம் சாதிக்க முடியும். கடமைக்கு இது மிகவும் தேவையாகும். அறிந்தோ அறியாமலோ சமுதாய அமைப்புகள் எல்லாமே இவ்வாறு செயல் அனுபவம் என்ற இரண்டின் வழியாகவும் விரிவடைந்து வந்தது. சுயநலத்தை குறைப்பதன் மூலம் மனிதனின் உண்மை இயல்பு எல்லையற்று விரிவதற்கு நாம் வழிவகுக்கிறோம். கடமை அவ்வளவு இனிமையான ஒன்றல்ல. அன்பு என்னும் எண்ணெய் இடாமல் அதன் சக்கரங்கள் எளிதாக சுழலாது. மாறாக தொடர்ந்து உராய்ந்த வண்ணமே இருக்கும். அன்பு இல்லாவிட்டால் பெற்றோர் குழந்தைகளுக்கும், குழந்தைகள் பெற்றோருக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் தங்கள் கடமையை எவ்வாறு செய்ய இயலும்? நமது வாழ்வில் தினமும் சிறு சிறு பூசல்களாகிய உராய்வுகளை சந்திக்கவில்லையா? அன்பின் வழியாக மட்டுமே கடமை இனிமையானதாக இருக்க முடியும். இனி சுதந்திர நிலையில் மட்டுமே அன்பு பிரகாசிக்க முடியும். புலன்களுக்கும் மனித வாழ்வில் தினமும் சந்தித்தே தீர வேண்டியதான கோபங்களுக்கும் பொறாமைகளுக்கும் இன்னும் எத்தனையோ அற்பத்தனங்களுக்கும் அடிமையாவதுதான் சுதந்திரமா? நாம் வாழ்வில் சந்திக்கின்ற இத்தகைய சிறு நெருடல்களுக்கு நடுவில் பொறுமையுடன் அவற்றை சகித்துக் கொள்வதே சுதந்திரத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக இருக்க முடியும். எரிச்சல் மற்றும் பொறாமைக்கு எளிதில் வசப்படுகின்ற இயல்புடையவர்களாகிய பெண்கள் எளிதில் கணவனை குறை கூறி விடுகிறார்கள். அதுதான் தங்கள் சுதந்திரம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அடிமைகளாக இருப்பதையே அதன் மூலம் நிரூபிப்பதை அவர்கள் அறியவில்லை. மனைவியிடம் குற்றம் காண்கின்ற கணவர்களின் விஷயமும் இதுதான். கற்பு என்பதே ஆண் பெண் இரு பாலரிடமும் இருக்க வேண்டிய முதல் நன்னெறியாகும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் வழி தவறியவனாக இருந்தாலும் மென்மையும் அன்பும் நிறைந்த கற்புமிக்க மனைவியால் திருந்தாத மனிதன் அபூர்வமை. உலகம் அந்த அளவிற்கு இன்னும் கெட்டுவிடவில்லை. மிருகத்தனமான கணவர்களை பற்றியும் ஆண்களின் ஒழுக்கமின்மையை பற்றியும் உலகமெங்கும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்களுக்கு சம அளவில் கொடுமையும் ஒழுக்கமின்மையும் நிறைந்த பெண்கள் இல்லையா? எல்லா பெண்களும் அவர்கள் எப்போதும் நிலைநாட்ட விரும்புவது போல் நல்லவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பார்களேயானால் இந்த உலகத்தில் ஒழுக்கம் கெட்ட ஆண் ஒருவன் கூட இருக்க மாட்டான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தூய்மையாலும் கருப்பாலும் வெற்றி கொள்ள முடியாத எந்த மிருகத்தனம் உள்ளது? கணவனை தவிர பிற ஆடவர்கள் எல்லோரையும் தன் குழந்தையாக கருதி அவர்களுடன் தாயின் நிலையிலேயே பழகுகின்ற நற்பண்பு மிக்க கற்பு நிறைந்த ஒரு பெண்ணின் முன்னால் வருகின்ற எந்த மனிதனும் அவன் எவ்வளவுதான் கொடியவனாக இருந்தாலும் புனிதத்தின் சூழலை உணராமல் இருக்க முடியாது. அந்த பெண்ணினுடைய தூய்மையின் ஆற்றல் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அதுபோலவே ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவோ மகளாகவோ சகோதரியாகவோ நினைக்க வேண்டும். மத போதகனாக விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பெண்களை தாயாக கருதி அவர்களிடம் அந்த நிலையிலேயே பழக வேண்டும்.